ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று லெமன் ஜூஸ் போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஜீனியை கொட்டி, அப்புறம் எனக்கு கொஞ்சம் லோ சுகராக இருக்குது. சரி, ஜீனி மட்டும் வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பையும் கலந்து ஒரு சுகரை இதாக ஜூஸாக கலந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனையும் புழிஞ்சி கலந்து விட்டேன். ஏதாவது இந்த வீடியோவில் எனக்கு வாய்ஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிக்கோங்க. லெமனை புழிஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வாட்டர் கேனில் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாட்டர் கேனை எடுத்து ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு வாட்டர் கேனை ஃபுல்லாக்கிட்டேன். வாட்டர் கேன் ஃப்ரீசருக்குள்ளே வச்சாச்சு. ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு சரி கூலிங் ஆகட்டும், அப்புறமா குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 5 மணி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு பாலை காய்ச்சி வந்து கரண்ட் அடுப்பில் தான் வைப்பேன். அது டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு ஸோ இன்னொரு இடத்துலையும் பால் வாங்குவோம். நம்ம பசும்பால் கிடைக்கிறதே ரேரு. சரி கிடைக்கிறதே நான் விடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாலையும் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தயிருக்கு உர ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காய்ச்சிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸு சாயந்தரம் காலையில் துவைச்சி போட்டதெல்லாம் மடித்து வச்சுட்டு பாப்பாவோட பால் டப்பாவில் ஊற்றிட்டு இன்னொரு பாலை தயிருக்கு உரம் ஊற்றி அங்கங்கே எடுத்து வச்சாச்சு. ஸோ பாப்பாவுக்கு ஒரு இட்லி அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் நான் வைக்கிற மாதிரிக்கா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணியை நிரப்பி அதுக்கு மேலே ஒரு ஹோல் உள்ள பாத்திரத்தை எடுத்து வச்சு கிண்ணத்தில் எண்ணெய் தடவுவேன். வாழை இலை இருந்தால் வாழை இலை வச்சுப்பேன். வாழை இலை அதை கிடைக்காத பட்சத்தில் எண்ணெயை தடவி அதில் மாவு ஊற்றி அதை வேக வச்சுருவேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் இட்லி அவிஞ்சிடும். ஸோ அதுக்கு கேப்பில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்தேன். இட்லி நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ அதை எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு பாப்பாவை குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு குளிக்க வச்சுட்டு அரிசி களைஞ்ச தண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஊற்ற சொல்கிறாங்க. கால் கையெல்லாம் அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றுங்க, நல்லா திடமாக இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் குளிக்க வச்சுட்டு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்து சிங்கெல்லாம் நீட் பண்ணிவிட்டு நானும் குளித்து பாப்பாவும் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அப்படியே பாப்பாவை கொஞ்சம் நேரம் சுற்றி காட்டுறதுக்கு அப்படியே வெளியில் அப்படி காற்றோடமாக காட்டுறதுக்காக கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போவேன். ஒரு 8 மணி இருக்கும். ஒரு தோசையை ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு வெங்காய தோசை, அப்புறம் ஒரு 2 முட்டை தோசை அதையும் ஊற்றி கொடுத்து நைட்டு டின்னரை